நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திருமதி நர்மதா அவர்கள் ஆடை வடிவமைப்பு துறையில் கொண்டுள்ள ஆர்வமும் அவருடைய அர்ப்பணிப்பும் அளப்பரியது. ருதினி கிரியேஷன்ஸ் மூலம் வணிக நோக்கம் இல்லாமல் பல திறமைசாலிகளுக்கு ஒரு தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். அவருடைய அயராத உழைப்பாலும் புதுமையான சிந்தனையாலும் ருதினி கிரியேஷன்ஸ் போட்டி மிகுந்த இந்த துறையில் தன்னுடைய தனித்துவமான இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டுள்ளது. திருமதி நர்மதா அவர்கள் மேலும் பல உயரங்களை அடைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஒரு ருதினி கிரியேஷன்ஸ் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, யோசிச்சு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் எடுத்தேன். ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது 2த்துலையுமே பெருசாக இந்த அளவுக்கு எனக்கு சக்ஸஸ் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி நமக்குள்ளே எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருந்திருக்கும். அந்த டைம் வந்து நான் இருக்கும்போது கொஞ்சம் அப்போதான் இந்த ஆரி வந்து நல்லா கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னாங்க, ரிலேட்டிவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அங்கே தான் என்னோட ஆரியோட கற்றுக் கொடுக்குற இது ஸ்டார்ட் ஆனது. ஸோ அப்படி இது பண்ணும்போது நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோன்னே நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. அரௌண்ட் ஒரு பீடுக்கு வந்த உடனே அவங்க வந்து ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் நல்லா சொல்லித்தரீங்க, புரிகிற மாதிரி சொல்லித்தரீங்க, டைம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று, இது எனக்கு கரெக்டான இது போல். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம போனோம்னா நமக்கு கரெக்டாக ரீச் ஆகலாம். ஏன்னா 2-3 இது நம்ம போயிட்டு ஃபைனல் வரைக்கும் முட்டி மோதுவேன். பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேக் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த இது. 2021 அவங்க 2 பேருக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். ஸோ கிளாஸ் எடுத்தேன். அடுத்து 1 இயர் பிரேக். கரெக்டாக அந்த 21 ஸ்டார்டிங்கில் எடுத்தேன். உடனே பிரேக். செகண்ட் பாப்பா டெலிவரி அப்படின்றதுனால ஒரு பிரேக் எடுத்தேன். திருப்பி இல்லை கம்பேக் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 23ல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த லானில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு நான் போர்ட் போட்டு அரௌண்ட் ஒரு 2 to 3 monthsக்கு யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. காலில் எனக்கு கான்டாக்ட் பண்ணலை, யாருமே இல்லாமல் எனக்கு இருந்துச்சு. என்னடா இதுலேயுமே நம்மள இது பண்ண முடியாதா அப்படின்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு கால் தேவி அக்கா கிட்ட இருந்து வந்துச்சு. பட் ஆனால் அவங்க அப்பா ஜாயின் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி. ஸோ ஒரு ஆளில் நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து ஆள் வந்தாங்க. ஸோ மேலே ஷிஃப்ட் ஆனேன். ஸோ மேலே ஷிஃப்ட் ஆகும்போது இங்கே நிறையா பேர் எனக்கு வந்து மேலே பிடிச்சவங்க இருந்திருப்பீங்க. எதுக்கு இது உனக்கு தேவையில்லை, வேண்டாம், ஸ்டாப் பண்ணு, வேண்டாம் 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 நீ பண்ணு, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்ன குரல் 2-3 தான் இருந்துச்சு. பட் வேண்டான்னு சொன்ன குரல்கள் தான் ஜாஸ்தி. ஆனால் எல்லாருமே வேண்டான்ற குரலை நினச்சிட்டு நம்ம வீட்டில் உட்காந்தோம்னா டெஃபினட்டாக நம்மளால முன்னாடி வரவே முடியும். ஸோ அன்னைக்கு நான் வந்து எல்லாரையும் எதிர்த்து நான் மேலே ஆரம்பித்தேன். காட்ஸ் கிரேஸ், நீங்கள்லாம் வந்தீங்க. ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு பேட்ச் வந்து எனக்கு வந்துச்சு. சும்மா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவங்க பண்ணி கொடுத்த ஒர்க் ஆகட்டும் எல்லாமே நான் போஸ்ட் போட 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 ஆன்லைனில் எனக்கு நிறையா ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சோஷியல் மீடியாவை என்னால் ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது ரீச் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு. சரி, ஓகே, வரதை நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு ஸ்டால்னு போடும்போது நிறையா பேர் உள்ளே வருவாங்க. அப்போ நிறையா பேர்கிட்ட ஒரு 100 பேம்ப்ளெட் கொடுத்தா ஒரு 10 பேராவது நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிதான் அடுத்தடுத்து லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்டால்னு நான் போட்டேன். அதுலேயும் எனக்கு கிளிக் ஆச்சு. நான் நினச்சதை விட ஜாஸ்தியாகவே எனக்கு வந்து வந்தாங்க. ஸோ அப்படி வர நேரம் ஆப்வியஸ்லியாக இடம் மாற வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டோட ஒரு ஃப்ளோர் நீ எடுத்துக்கோன்னாங்க. நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனால என் ஃபேமிலி என் கூட நின்னாங்க. ஸோ ஓகே, என்ன ட்ரஸ்ட் பண்ணாங்க, நீ எடுத்துக்கோ, எடுத்து பண்ணு, உன்னால் முடியும். இதே தான் இங்கே இருக்க படிக்க வரவங்க எல்லார்கிட்டையுமே நான் சொல்கிறது. முதல்ல நமக்கு வரக்கூடிய வார்த்தைகள், வேண்டாம், உனக்கு இது தேவையில்லாதது, காசை நீ கரியாக்குற, இந்த வார்த்தைகள் மட்டும்தான் வரும். ஆனால் அதே ஒரு ஜென்ஸ் செஞ்சால் வராது. டெஃபினட்டாக நம்மளை பின்னால் இழுக்கிறதுக்கு தான் நிறையா கைகள் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த கைகளை தாண்டி வரணும்னா யாரால முடியும்? அவங்க நினச்சா மட்டும்தான் முடியும். நான் என்னால் முடியும்னு நினச்சேன். எனக்கு சப்போர்ட்டாக என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, என் மாமியார், மாமனார், பசங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால என்னால் ஏற முடிஞ்சுது. ஸோ 2-3 பேர் நஷ்டத்தில் என்னன்னு கேட்ட போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல நீ செய்யின்னு சொன்னது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோட ஆரம்பித்தேன். இப்போ குட், அரௌண்ட் டைரெக்டாக வரவங்க ஒரு 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆன்லைனில் ஒரு 50+ எனக்கு இருக்காங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக நான் என்னோட ருதினி கிரியேஷன்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன் கண்டிப்பாக. ஸோ சேர்ந்து முன்னேறணும். நான் மட்டும்
முன்னேற முடியாது. என் கூட நீங்களா இருந்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து முன்னேறோம். சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ஆரி மணிமேகலை நீங்க படிச்சு முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட். இது என் சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆரி டிசைனர் அண்ட் ப்ளூச் கிரியேட்டர் ஆன் டைம் கொடுக்குறவங்க. கங்க்ராச்சுலேஷன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் எல்லா பக்கமும் அவங்களுக்கு இருந்துமே அவங்க கோர்ஸை அழகாக கம்ப்ளீட் பண்ணி சூப்பராக முடிச்சிருந்தாங்க. ஸோ வந்ததுல சாரி ட்ரெப்பிங்க அவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டாக கற்றுக்கிட்டது இவங்க தான் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி ட்ரெப்பிஸ்ட்டுக்குன்னு டைரக்டா வந்த பர்சன். நம்மளோட ஒர்க் ஷாப்பை பார்த்துட்டு இமீடியட்டா அட்மிஷன் போட்டு வந்தது. ஒன்று உள்ள வந்த உடனே என்னால முடியுமா, என் ஏஜுக்கு இது பண்ண முடியுமான்னு கேட்டது. அதுக்கடுத்து முடியும் அப்படின்னு கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்தது எனக்கு வரல, நான் நின்றுடுறேன்ப்பா, என்னால இது முடியாது, எனக்கு ஃப்ளீட்ஸே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்க எனக்கு எக்ஸாம் சாரி பண்ணி கொடுத்து ஒரு சாரி ட்ரெப்பிஸ்டா ஃபுல்லா முடிச்சு இருக்காங்க. அவங்களுக்கு கத்துக்கணும்ன்ற ஆர்வம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பட் ஆனா அது அவங்களுக்கு வராது, பல நேரத்துல வந்து வராது. அதனால நம்மள இவங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல, நான் கத்துக்கணும், அவங்க கான்பிடென்ட் ஆகிற வரைக்கும் நம்மள விட மாட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மின்னல் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். ஆன் ஸ்பாட் திடீர்னு வந்து நின்னுட்டு நான் கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறேன், ஓகேப்பா நாளைக்கு இல்ல இன்னைக்கே நான் ஜாயின் பண்ணிடுறேன். எதனால அவங்களுக்கு ருதினி கிரியேஷன்ஸ் மேல அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சா, இல்ல என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா, இல்ல என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா இங்க வந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச அவங்க ஜாலியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லணும்ல, உங்களை மட்டும் எப்படி சும்மா விட்டுறேன். இந்தா ஸோ இவங்க பேசிக் லெவல் தான் முடிச்சவங்க. பட் இருந்தாலும் அவங்க கிட்ட எந்த பேட்டர்ன் கொடுத்தாலும் சூப்பராக நமக்கு வரைஞ்சி கொடுத்துருவாங்க. இருக்கிறதுலயே நம்ம கிளாஸ்ல ரொம்ப குட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னா இவங்க காலேஜ் போய் யூரேஷன்ல கோர்ஸ் முடிச்சவங்கல்ல இவங்க ஒருத்தங்க. தேங்க்யூ ஸோ மச். விட்ரா அதை பெயிண்ட் பண்ணிக்கிட்டே பெஸ்ட் ஃபேப்ரிக் ஆர்டிஸ்ட். சாரி ட்ரெப்பிங்ல இருந்து தான் உள்ள வந்தாங்க. ஒர்க் ஷாப்ல வந்து முடிச்சுட்டு உள்ள கிளாஸ்க்கு என்ட்ரு ஆனாங்க. என்ட்ரு ஆகிட்டு ஆரியில வந்தாங்க. அடுத்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் முடிச்சாங்க பேசிக் லெவல். பட் இவங்களுமே நல்லா பண்ணுவாங்க, சூப்பரா பண்ணுவாங்க. ஷேடிங்ல இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. பொங்கல் செலிப்ரேஷனோட வின்னர் இவங்க தான். ஸோ 2023ல இவங்க உள்ள என்ட்ரு ஆனாங்க. இங்க இருக்கிற எல்லா கோர்ஸுமே படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்னா இவங்க சொல்லுவேன். அதுல எக்ஸ்ட்ரா பண்ணாம அவங்க ஒரு ட்ரெஸ் கூட என்கிட்ட காமிச்சது கிடையாது. நான் ஒரு பேஸ் சொல்லி கொடுத்தேன்னா நெக்ல ஏதாவது ஒரு பேட்ச் வைப்பாங்க, ஸ்லீவ்ல ஏதாவது வைப்பாங்க. அவங்க எக்ஸாம்க்கு நான் சுடிதார் கொடுத்துருந்தேன். ஸோ அதுல ஒரு சின்ன இது பண்ணிட்டு எனக்கு ஸ்லீவ்ல அழகா வந்து பண்ணாததெல்லாம் அழகா எனக்கு காமிச்ச ஸ்டூடெண்ட் தான் ஆரி ஒர்க்லயே அவுட்ஸ்டாண்டிங் பக்காவா சூப்பரா பண்ணவங்க. அவங்களுக்காக ஒரு ட்ராஃபி. ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா கூட நான் 5 days கொடுத்தேன்னா 2 daysல முடிச்சுட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க. அவங்க வீட்டுல ஒர்க் பாக்குறாங்களா, பசங்க இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணியும் அவங்களால பண்ண முடிஞ்சது. ரியலி சூப்பர். ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. 2 பேருக்குள்ள அவ்வளோ ஒரு போட்டி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால அவங்க 2 பேருக்குமே இந்த அவார்டு வந்து நான் கொடுக்குறேன். அவங்க என்கிட்ட சொன்னது எல்லாமே நான் ஒரு சாரி ட்ரெப்பிஸ்ட் ஆகணும், நான் ஒரு சாரி ட்ரெப்பிஸ்ட் ஆகணும், இந்த ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க அதை முடிச்சாங்க. இவங்க அதுக்கு சாரி ட்ரெப்பிங்குள்ள எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா அவங்க வந்தது டெய்லரிங்க்கு தான் வந்தது. பட் சாரி ட்ரெப்பிங் வந்தாங்க, பர்ஃபெக்டா முடிச்சிட்டாங்க. எத்தனை வாட்டி நான் கொடுத்தாலும் உட்கார்ந்து நிறுத்தி நிதானமா பிரிச்சுட்டு எனக்கு பண்ணி காமிச்சாங்க. ஸோ அந்த ஒரு இதுக்காகவே உங்களுக்கு நீங்க வந்து போகணும். ஃபார் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பத்மஸ்ரீ. ஸோ இந்த ஏஜ்ல இவங்களோட இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பேன். எந்த பொருள் கிடைச்சாலும் அதில் ஏதாவது பண்ற மாதிரி. அதே மாதிரி தான் இவங்களும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஸோ டைம் கிடைக்கிற நேரம்லாம் ஏதாவது உட்காந்து அந்த பாப்பா பண்ணிட்டே தான் இருப்பாளாம்.
ஸோ அந்த இதுக்காகவே இந்த இது இங்கே வந்தானா பேசவே மாட்டான், நிமிந்து கூட பார்க்க மாட்டான். மேம் இது கரெக்டா இல்லடா, இன்னும் ஒர்க்க போடுறியா போடுறேன், இன்னும் ஒர்க்க போடுறியா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அசராம பொறுமையா போடுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த அவார்ட் நான் இவங்களுக்கு எதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இவங்களோட டெடிகேட் எல்லாத்துலேயுமே இருக்கும். முடிக்கும் போது அவங்க பண்ணி என்கிட்ட அந்த கிருஷ்ணரை காட்டும் போது நான் ஹாப்பியானதை விட அவங்க பயங்கரமா ஹாப்பியானாங்க. ஐயோ என்னால முடிஞ்சிருச்சு, நான் பண்ணிட்டேன். பட் ஒரு கட்டத்துல அவங்களோட அவுட்லைன் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ மெலிசா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்த வரலன்னு சொல்லிட்டு நிறுத்துறதை விட திருப்பி 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 அதையே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இவங்கள மாதிரி இங்க வந்து நிற்கலாம். ப்ரூச்ல வந்து ஒரு 5-6 பேர் சிலபஸ் வந்து முடிச்சிருக்காங்க. பட் இத்தனை பேர்ல ப்ரூச்ல மட்டும்தான் ஒரே ஒருத்தவங்க. ஏன்னா எல்லாருமே நீங்க போட்டதுல பிரிச்சோ இல்ல உங்களோட தையல் லூஸ் ஆகியோ நான் பார்த்தேன். பட் இவங்களோட எதுலையுமே லூஸ் ஆகல. சீக்கிரமா முடிச்சாலும் பர்ஃபெக்ஷனா இவங்க முடிச்சாங்க. ஸோ அதனாலேயே இவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட டியூரேஷனுக்கு முன்னாடியே 3 மாசம் அவங்களோட டியூரேஷன், பட் அவங்களோட டெடிகேஷன் 2 மாசத்துல முடிச்சாங்க. கங்க்ராச்சுலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் கூப்பிட்டு எல்லாருமே இங்கே வந்து என் கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக இங்கே உட்காந்துருந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அடுத்தது வந்து ருதினி கிரியேஷன்ஸ் மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை வச்சு என் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து என் மேலே நம்பிக்கை வைக்கல அப்படின்னா என்னால் இன்னும் கொஞ்சம் டெஃபினட்டாக போக முடியாது கிடையாது. நீங்கள் இல்லாமல் நர்மதா வெளியே வந்தது கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தான். உங்களுக்காக மிக மிக மிகப்பெரிய தேங்க்யூ. ஃபைனல் தேங்க்ஸ் ராஜி அக்காக்கு. நான் கேட்டதும் உடனே நோ சொல்லாம நான் ஹோஸ்டா நான் பண்றேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. ஸோ லவ் யூ ஆல். லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஸோ நம்மளும் வளரலாம், நம்ம கூட சேர்ந்து எல்லாருமே வளரலாம். பாய்.